ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து சரியான காரணங்களை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. பின்வரும் காரணங்களினால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் வந்து எண்ணெய் கலக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எந்த காரணங்களுக்காக வந்து பெட்ரோலோட வந்து எண்ணெய் கலக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 and 2 என்னென்னா இயந்திர பாகங்களை வந்து உராய்விலிருந்து பாதுகாக்கவும், ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இயந்திரங்களுக்கு இடையே வெப்பத்தை வந்து இது வந்து வெளியேற்றும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பெட்ரோலோட எண்ணெய் கலக்கிறது வந்து என்ன ரீசனுக்காகனா இயந்திர பாகங்கள் வந்து உராய்விலிருந்து பாதுகாக்குங்கிறாங்க. ரெண்டாவது இரு இயந்திரங்களுக்கு இடையான வெப்பத்தை வந்து இது வந்து வெளியேற்றுறது அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஆஸ்மியம்னா என்ன அப்படின்னா வந்து மிக வந்து கனமான உலோகம் அப்படிங்கிறாங்க. லித்தியம் என்னன்னா மிக லேசான உலோகம் அப்படின்னு. டங்ஸ்டன் வந்து அதிக உருகுநிலை கொண்டதுங்க, மைனஸ் வந்து 3300 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. சில்வர் வந்து சிறந்த வந்து மின்கடத்தி. ஆஸ்மியம்னா என்னென்னா மிக கனமான உலோகம், லித்தியம்னா மிக லேசான உலோகம், டங்ஸ்டன்னா வந்து அதிக உருகுநிலை மைனஸ் வந்து 3300 டிகிரி செல்சியஸ், சில்வர்னால் சிறந்த மின் கடத்தி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க நம்ம குருதி வந்து என்னென்னா நம்ம பிளட்டோட வந்து பிஹெச் மதிப்பு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 7.3 வந்து 7.5 தான் வந்து நம்ம பிளட்டோட பிஹெச் மதிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிறுநீருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5.5 to 7.5. வினிகர் வந்து 2.4 to 3.4. பால் வந்து 6.5 அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா குருதினா வந்து 7.3 to 7.5, சிறுநீர்னா 5.5 to 7.5, வினிகர் வந்து 2.4 to 3.4, பால் 6.5. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின். 2017 அக்டோபர் 4 முதல் 2017 அக்டோபர் 10 வரையில் கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரத்தினரோட கருப்பொருள் என்னங்கிறாங்க. விண்வெளியில் புது உலகத்தினை வந்து தேடல் அப்படிங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2017 ஆண்டு கவுஹாத்தியில் நடைபெற்ற உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு மிக சிறந்த வீரர்கள் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்குச்சிட்டா போரோ அப்படிங்க. பனிபாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையதுன்னா நாசா. புதுடெல்லியில் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம், இது வந்து 2018க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால தான் நமக்கு வந்து 2017ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா இருக்குது. புதுடெல்லியில் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவ கழகம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அதே தான், இது வந்து 2017 பட்டம் வென்றவங்க யார், சாம்பியன்ஷிப் பட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், அதனால் இப்போ கேட்க வாய்ப்பில்லை. அடுத்து பார்ப்போம். இதே அதே தான். இப்போ இந்த சொல்லியிருக்காங்களா 2017 ஆண்டிற்கான வியாஸ் அம்மான் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மம்தா காலியா. எல்லாம் வந்து 2018 பேப்பருங்கிறதுனால 2017 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. நமக்கு பொதுவானது என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் வந்து எப்போது நடைமுறைக்கு வருங்கிறாங்க. ஏப்ரல் 1, 2020 தான் வந்து நடைமுறைக்கு வந்து வரும். அதே தான். செப்டம்பர் 2017 இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் எதுங்கிறாங்க. அகமதாபாத். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மாறாது. ஏன்னா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் எது அப்படின்னா வந்து அகமதாபாத் தான். இந்தியாவின் 46வது வந்து கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன், விளையாட்டு சாம்பியன் 2017 யார் அப்படின்னா ஸ்ரீநாத் நாராயண். இப்போ கூட வந்து பெண்ணில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வைசாலிங்கிறவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து யாருன்னா பிரக்யானந்தோட அக்கா தான் அவங்க. பொறுத்துக பார்த்துங்க. பொறுத்துக குறைபாட்டு நோய்கள். விட்டமின் ஏ வந்து என்ன குறைபாட்டு நோய்கள் வரும் அப்படின்னா விட்டமின் ஏனால் நிக்டலோஃபியா வரும். B1 வந்து பெரிபெரி, B6 வந்து பெல்லக்ரா வரும், B12 வந்து பெர்னீசியஸ் அனிமியா வரும். ஏனா நிக்டலோஃபியா,
B1 பெரிபெரி, B6 வந்து பெல்லக்ரா, B12 வந்து பெர்னீசியஸ் அனீமியா சொல்கிறாங்க. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் தவறான இணைகள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. தவறான இணைகள்னால் இந்த 2, 3 தான் வந்து தவறான இணைகள். ஸோ நம்ம அதை விட்டுட்டு எது கரெக்டான இணைகள்னு பார்த்துக்குவோம். குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து என்ன குளிர்சாதன பெட்டி, கார்பன் டை ஆக்சைடுனா புதைப்படிவ எரிபொருட்களை வந்து எரித்தல் அப்படிங்கிறாங்க. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு வந்து என்ன அப்படின்னா வந்து முடிவு அற்றது. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு வந்து முடிவற்றதாகும். நோட் பண்ணிக்கோங்க. பவர் நாட்டின் மதிப்பு வந்து என்ன, எனிதிங் பவர் 0னா வந்து நம்ம வந்து மேக்ஸில் வந்து என்ன 1ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னென்னா இது மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துங்க. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும் அப்படின்னா ஒரு தீர்வு வந்து இருக்கும். ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள்னால் ஒரே ஒரு தீர்வு தான் வந்து இருக்கும் அப்படிங்க. இதில் வந்து சம்ஸ் வந்திருக்கு. நம்ம சம்ஸ் விட்டுட்டு டைரெக்டாக கொஸ்டின்ஸே பார்ப்போம். ஒரு இணைகரத்தில் வந்து எது தவறான கூற்றுனா தவறான கூற்றை விட்டுட்டு கரெக்டானதை பார்த்துங்க. ஒரு இணைகரம்னா வந்து என்ன, எதிர்பக்கங்கள் வந்து இணையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதிரெதிர் கோணங்கள் வந்து மற்றும் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். மூலைவிட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று வந்து இருசம கூறிடும். ஒரு இணைகரம்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பக்கம் வந்து இணையாக இருக்கும், எதிரெதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும், மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் அப்படிங்கிறாங்க. 0வின் தலைகிழி வந்து என்னென்னா தலைகிழி வந்து கிடையாது அப்படிங்க. ஸோ எனிதிங் பவர் 0னா வந்து 1ன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது 0வினோட தலைகிழினா அதுக்கு தலைகிழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, கோட்டாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். ஸோ வந்து உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷனை வந்து என்ன அப்படின்னா கோட்டாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். நோட் பண்ணிக்கோங்க. அழிப்பு வந்து நிலையாக இருக்கும் காலம் வந்து மிக குறுகிய காலத்தில் தான் வந்து அழிப்பு வந்து நிலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆளுநர் வந்து என்ன விதி வந்து 153. முதலமைச்சருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா விதி வந்து 163. மேலவை வந்து 171. சட்டசபை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 170ங்கிறாங்க. நம்ம ஆளுநருக்கு மட்டுமே தெரிஞ்சாவே வந்து போதும், மற்றதெல்லாமே இது பண்ணிடலாம். ஆளுநர்னா 153, முதலமைச்சர்னா 163, மேலவை அப்படின்னா என்னென்னா 171 சொல்கிறாங்க, சட்டசபை அப்படின்னா வந்து 170 வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த தலக்காற்றுகள் இடங்கள் வந்து நல்லா பார்த்துங்க. சின்னூக் வந்து எங்கே அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்து சின்னூக் வந்து சொல்கிறாங்க. ஃபான் வந்து வடக்கு இத்தாலி, மிஸ்ட்ரல் வந்து ஆல்ப்ஸ் மலை, நார்த்னா மெக்சிகோ வளைகுடா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்னூக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபான்னா வடக்கு இத்தாலி, மிஸ்ட்ரல்னா ஆல்ப்ஸ் மலை, நார்த்னா மெக்சிகோ வளைகுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின்ஸே வந்து நமக்கு வந்து கொஸ்டினாக வர வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸும் வந்து கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.